பிரம்மாஸ்மியுடன் இணைந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இந்த மாசி மாதத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாசி மாதத்தில் நிறைய விசேஷங்கள், ஒவ்வொரு மாதமுமே பல நல்ல விஷயங்கள், நல்ல விசேஷங்கள், நல்ல திருவிழாக்கள் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. தை மாதம் நிறைய விசேஷங்களை பார்த்தோம். நிறைய புண்ணிய நதிகள், புண்ணிய நீராடல்கள் இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மாசி மாதத்தில் என்ன வருது பார்த்திங்கன்னா, மாசி மாதத்தில் மாசி மகம், அடுத்தது மகா சிவராத்திரி, இதெல்லாம் ஒரு விசேஷமாக வந்துட்டுருக்கு இல்லையா. அந்த அதாவது வருஷம் பிறந்தாலே ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்குதுங்க. அதனால தான் நம்ம அந்த தமிழ் மாதங்களுக்கு உடையான சிறப்பான விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா. இது நம்ம இந்து மதத்துக்கே உரிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தகவல்களோடு கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இந்த தமிழ் மாதங்கள் இருக்குது பாருங்கள். அதில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி, அதே மாதிரி வைகாசி மாதத்தில் வர ஒரு பௌர்ணமிக்கும் ஒரு விசேஷமாக உண்டு. அதே மாதிரி இப்போ போச்சு பாருங்கள், தை மாதம் வர பௌர்ணமிக்கு அது ஒரு அதிவிசேஷமானது. இந்த மாதிரி சில குறிப்பிட்ட மாதங்களில் வர பௌர்ணமியோட கூடிய நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கூடுதல் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த விசேஷத்தோடு நம்ம வழிபாடுகள் செய்யும்பொழுது நம்மளுக்கு நல்ல அபரிமிதமான ஒரு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஆன்மீகம்னாலே என்ன, நல்ல ஒரு சக்தியை நம்மளுக்குள்ளே ஏற்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக தகவல்கள் இதெல்லாம் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நிறைய நம்ம மக்கள் இப்போ நிறைய விழிப்புணர்வாக இருக்காங்க. நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நல்ல ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பழசெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம். அதை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், புதுசாக நம்ம வலைதளங்களில் நிறைய தகவல்கள் கொடுக்குறாங்க. அதை நம்ம தேடி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த மாசி மாதம் வர பௌர்ணமியில் சில விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கும் பொழுது, சில விரதங்கள் நம்ம இருக்கும் பொழுது, சில வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது அந்த நாளுக்கு உண்டான ஒரு வீரியம், ஒரு சக்தி இதெல்லாம் நம்மளுக்கு சும்மா ஒரு கடுகளவு கிடைச்சா கூட நம்மளுக்கு அது நல்லது தானே. அந்த மாதிரி இப்போ வர பிப்ரவரி மாதம் 24 சனிக்கிழமை மாசி மகம் நம்மளுக்கு வருது. பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி இருக்கு இல்லையா. அதனால் அந்த மாசி மகத்தோடு சேர்ந்து இந்த பௌர்ணமி விழா நம்ம சிறப்பாக எப்படி நம்ம வழிபடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது முன்னோர்கள் வழிபாட்டுக்குமே இது ஒரு சிறப்பான ஒரு நாள். இந்த மகம் நட்சத்திரம் அப்படின்னாலே அந்த மகம் நட்சத்திரத்துக்கே ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மகம் நட்சத்திரத்துக்கு இந்த முன்னோர்கள் வழிபாடு பண்ணலாம். இந்த நீர்நிலைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம அந்த தர்ப்பணங்கள் கொடுக்கும்பொழுது முன்னோர்கள் அதை பரிபூர்ணமாக ஏற்றுப்பாங்க. அது இல்லாமல் பௌர்ணமி வேறு இருக்குது, அன்றைக்கி சனிக்கிழமை வேறு. சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள். பௌர்ணமியும் அவர் சந்திரனுடைய இது தானே நம்ம பெருமாள். அந்த மாதிரி இப்போ எத்தனை இருக்குது பாருங்கள், பௌர்ணமி, சனிக்கிழமை, மகம் நட்சத்திரம், இந்த மாதிரியான சிறப்பான கூடுதல் விஷயங்கள் நம்மளுக்கு அன்றைக்கி இருக்கிறதுனால நீங்கள் எந்த தெய்வத்துக்கு மாசி மகம்ன்றது சிவனுக்கும் நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய நாள் தான் அது. இப்போ சிவனையும் வணங்கலாம், பெருமாளையும் வணங்கலாம், பௌர்ணமி அம்பாளையும் வணங்கலாம். இப்படி எல்லா விஷயங்களையும் அன்றைக்கி நம்ம செய்யும் பொழுது நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பிடிப்பு, ஒரு சந்தோஷம், குடும்பத்தில் ஒற்றுமை, நம்ம வழிபாடு எதுக்கு பண்ணுறோம் சொல்லுங்கள். யாருக்கோவா நம்ம பண்ண போகணும், இல்லை வெளி ஆளுங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம். நம்ம குடும்பத்தில் நம்ம புருஷன் நல்லா இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், குடும்பத்தில் இருக்கவங்களாம் ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், பொண்ணுங்க பையனுங்க எங்களுக்கு கல்யாணம், வாழ்க்கையில் ஒரு மனுஷனாக நம்ம பிறந்துட்டோம். 4 விஷயம் நம்ம முக்கியமாக நம்ம வாழ்க்கையை நம்ம பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் என்ன விஷயங்கள், குழந்தை பிறந்துச்சா அது நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு பெற்றவங்க ஆசைப்படுவாங்க. படிக்க வச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். கல்யாணம் பண்ணி முடித்த உடனே என்ன செய்வாங்க, ஒரு நல்ல ஒரு குழந்தை கிடைக்கணும், பாக்கியம் கிடைக்கணும். இதுதான். அப்புறம் வீடு கட்டணும். இதுதான் வாழ்க்கையில் திருப்பி இந்த 4 விஷயங்கள் முக்கியமாக இருக்குது. இது இல்லாமல் சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தோட கௌரவத்தோடு வாழணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய ஒரு பிரார்த்தனை, ஒருத்தருடைய மனசில் இருக்கிற ஒரு விஷயமும் இதுதான். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சில ஆன்மீக விஷயங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்ம நடைமுறையில் எடுத்துன்னு வரும்பொழுது அது நம்மளுக்கு சாத்தியமாகும். எது சாத்தியமாகணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சக்தியான ஒரு நாட்கள் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது அதில் நம்ம
வழிபாடுகளை செஞ்சு அந்த என்ன வழிபாடுகள் இந்த மாதிரி அன்றைக்கி முன்னோர்களுக்கு வழிபாடு இருக்கா, அந்த மாதிரி முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்றவங்க அந்த முன்னோர்கள் வழிபாடுகளை செய்யுங்க. இல்லையா வீட்டில் வந்து இல்லை முன்னோர்கள் வழிபாடெல்லாம் நாங்கள் பண்ணலைங்க அப்படின்னு சொன்னால் சும்மா அவங்கள மனசில் நினச்சிக்கோங்க. இப்போ வந்து மாமனார் மாமியார் இல்லாதவங்க அப்படி தான் வந்து அந்த தர்ப்பணம் கொடுக்கணும் அது மாதிரிலாம் இல்லை. அவங்க இல்லையா அவங்க மனசில் நினச்சிக்கோங்க. அப்பா அம்மா இப்போ பொன் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா இல்லாமல் இருப்பாங்க. பொன் குழந்தைங்களுக்கு அந்த பசங்க நினைக்கும் இல்லையா நம்ம அப்பா அம்மாவை நினைக்கணும் அப்படின்ட்டு. என்ன சொல்லுவாங்க, பொண்ணுங்கள்லாம் வந்து அம்மா அப்பாவுக்கு திதி கொடுக்கக்கூடாது, தர்ப்பணம் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது சாஸ்திரங்களை நம்ம சொல்லி வச்சுருக்கு. அப்போ அந்த பொண்ணு ஃபீல் பண்ணும் இல்லையா, நம்ம அப்பா அம்மாவுக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்காக உங்கள் கூட பிறந்தவங்க யாருன்னா இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களுக்காக வேண்டி இருங்க. அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அன்றைக்கி பௌர்ணமி விளக்கு பூஜை பண்ணுங்கள். வீட்டில் ஒரு பௌர்ணமிக்குமே நீங்கள் வீட்டில் 5 முகம் குத்து விளக்கு ஏற்றி நீங்கள் விளக்கு பூஜை பண்ணும் பொழுது அதனுடைய பலன்கள் உங்களுக்கு வந்து கண்கூட வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இது இல்லாமல் அன்றைக்கி சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயில் போயிட்டு துளசி வாங்கி அந்த அன்னைக்கு மாசி மகம் அன்னைக்கு பெருமாளை பார்த்து அவருக்கு துளசி மாலையோ இல்லை சும்மா ஒரு சின்ன ஒரு துளசி இலை அது கூட நீங்கள் வந்து அந்த அவர் பாதத்தில் நீங்கள் வச்சுட்டு வாங்க. அந்த அன்னைக்கு நீங்கள் அதை செய்யும் பொழுது அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு அன்னைக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அது தொடர்ந்து நீங்கள் அதை பார்க்கும்பொழுது நீங்கள் இன்றைக்கி செஞ்ச உதவி கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து டெபாசிட் பண்ண அதோட வட்டியும் சேர்ந்து நம்மளுக்கு வரும் பாருங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சில ஆன்மீக விஷயங்களில் வந்து நம்ம அதுக்கு உண்டான நாட்களில், புனிதமான நாட்களில் நம்ம அந்த விஷயங்கள் ஆன்மீகத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக எப்படி வந்து நம்மளுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும்ன்றதை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம். அன்னைக்கு மாசி மகத்தன்னைக்கு எல்லா நீர்நிலைகளிலும் அமிர்தம் கலந்துருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த அன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்சால் நீர்நிலைகளில் போயிட்டு குளிச்சுட்டு நீராடி அங்கே வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லையா பக்கத்தில் கோயில்கள் குளங்கள்லாம் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு கொஞ்சம் தண்ணியை மேலே தெளிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். அதை நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி மாசி மகத்தன்னைக்கு அந்த நீர்நிலைகளில் அமிர்தம் கலந்துருக்குன்றத மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தண்ணியை எடுத்து நம்ம தலையில் தெளிச்சிக்கும் பொழுது அதுக்கு உண்டான சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி மாசி மகத்தன்னைக்கு அன்னதானங்களும் பண்ணுங்கள். சில நாட்களில் நம்ம அன்னதானங்கள் பண்ணும் பொழுது சில விஷயங்கள் பண்ணும் பொழுது அதுக்கு நம்மளுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஒரு பக்கம் நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அதையே அப்படியே தொடர்ந்து எடுத்துகிட்டு போகணும். இந்த பக்கம் வந்து நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம தப்பு பண்ணுவோம் இல்லையா, மனுஷனாக பிறந்துட்டா தப்பு பண்ணாமல் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தவறுகள் அந்த மாதிரி செய்யாமல் இருக்கணுன்றதுக்காகவும் நீங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க. நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் யார் மனுஷன் நோகடிச்சிருந்தோம்னா நம்மளை ஏதாவது பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி விஷயம் நம்ம பண்ணும்பொழுது அது நமக்கு தீர்ந்துடும். இப்படி பல ஆன்மீக விஷயங்களை நீங்கள் செஞ்சு உங்களுடைய குடும்பமும் நீங்களும் சுபிக்ஷமாக இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.